நடிகைகளுக்கு மட்டுமல்ல, தனது மனைவியை கவிதையால் கிண்டல் செய்த கண்ணதாசன். அது எந்த கவிதைன்னு தெரியுமா? இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனது பாடல்களில் சில நடிகைகளை கிண்டல் செய்துள்ள கண்ணதாசன் வீட்டில் தனது மனைவிக்கு கவிதை சொல்லி கிண்டல் அடித்துள்ளார். தனது தனித்துவமான பாடல்கள் மூலம் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் நிலைத்திருக்கும் கவியரசர் கண்ணதாசன் தனது பாடல்களில் நடிகைகள் பலரை கிண்டல் செய்திருப்பதை கேட்டிருப்போம். ஆனால் அவர் கவிதையால் தனது மனைவியை கிண்டல் செய்துள்ளார் என்று அவரது மகள் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் கவிஞர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட கவியரசர் கண்ணதாசன் தன் வாழ்நாளில் தான் சந்தித்த அனுபவங்களை வைத்து பல பாடல்களை எழுதியுள்ளார். கண்ணதாசனின் கைவண்ணத்தில் வந்த பல பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. மனிதன் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்ணதாசன் தனது வரிகள் மூலம் ஆறுதல் கூறியுள்ளார். அதேபோல் ஒரு கவிஞர், இசையமைப்பாளர் இடையே நெருக்கம் இருந்தது என்று எடுத்துக்கொண்டால் அதில் முன்னிலையில் இருப்பவர் கண்ணதாசன், எம்.எஸ். விஸ்வநாதனும் தான். இவர்கள் இருவரும் தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்துள்ளனர். மற்ற இசையமைப்பாளர்களின் இசையில் கண்ணதாசன் பல பாடல்களை எழுதியிருந்தாலும் எம்.எஸ்.வியுடன் இவர் எழுதிய அனைத்து பாடல்களுமே தனி ரகம் என்று சொல்லலாம். திரைப்பட பாடல்கள் மட்டுமில்லாமல் கவிதைகள் எழுதுவதிலும் வல்லவராக இருந்துள்ள கண்ணதாசன் தனது பாடல்களில் சில நடிகைகளை கிண்டல் செய்துள்ளார். தான் எந்த இடத்தில் இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி தனது கவித்துவத்தை காட்டிவிடும் கண்ணதாசன் வீட்டிலும் அதை தொடர்ந்துள்ளார். வீட்டிலும் தனது குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் சின்ன கவிதைகள் பாடுவதை வழக்கமாக வைத்திருந்த கண்ணதாசன் தனது மனைவியை பற்றியும் கிண்டலாக கவிதை பாடியுள்ளார். தனது மனைவியை பார்த்து, கவிஞன் அவன் பாடுவது தமிழ் பாட்டு, ஆனால் அவன் கட்டிக்கொண்ட பொண்டாட்டி கை நாட்டு என்று பாடுவார். 3ஆம் வகுப்பு வரை படித்திருந்த கண்ணதாசனின் மனைவி அதன் பிறகு முன்னேறி கையெழுத்து போட கற்றுக்கொண்டாலும் கண்ணதாசன் கடைசி வரை தனது மனைவியை கைநாட்டு என்றுதான் அழைத்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில், இவ்வளவு சொல்றீங்க, உங்க காது ஓரமா நரைத்த முடி இருக்கிறதே, வயசாகுது, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க என்று கேட்டுள்ளார். மனைவியின் கேள்விக்கும் பதில் அளித்த கண்ணதாசன், காதோறும் நரைத்த முடி கதை முடிவை காட்டுதடி என்று கவிதையால் பதில் அளித்துள்ளார் கண்ணதாசன். பின்னாளில் இந்த வரிகள் ஒரு முழு பாடலாக வடிவம் பெற்றது என்று கண்ணதாசனின் மகள்கள் ஒரு பேட்டியில் கூறியுள்ளனர். 1950-60களில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு பல சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன். முக்கியமாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை வச்சு நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு. அதனால தான் அவருடைய பாடல்கள் ஒவ்வொருத்தருக்கும் பொருந்துகிற வகையில் இருக்கும். உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.